பெங்களூர் டேஸ் பார்ட் 1. நாங்கள் ரொம்ப நாளாக கழிச்சு பெங்களூர் விசிட் பண்ண போகிறோம். எதுக்கு நாங்கள் பெங்களூர் போகிறோம்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சம்மர் சீசன்னால கார் அவ்வளோ வாட்டர் வாஷ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். நாங்கள் பேர் டேக்கு மட்டும் 3000 4000 வரைக்கும் டீசல் போடுவோம். சார் நீங்கள் ஒரு நாளைக்கு பெட்ரோல் ஆர் டீசல் எவ்வளோ போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் நல்லா வைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹார்ன் சத்தம் விடாம அடிச்சுட்டு இருந்துச்சு. திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹெச்ஆர் உடனே வண்டி நிறுத்தி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். சார் நம்ம ஹெச்ஆர் ஃபேமிலி வந்துட்டு யாராச்சும் நம்ம பிளாக் பேந்தர் வந்து ரோட்ல போகும்போது நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் பிடிஎஸ் சாங் கேட்டுட்டு பெங்களூர் வந்து வண்டி நிறுத்திட்டோம். வரதுக்கு நைட் ஆகி போயிடுச்சு. நைட் ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணியிருந்தோம். ஒரு லெட்டர் இருந்துச்சு. என்னடா லெட்டர்னு பிரிச்சு பார்த்தோம். உண்மையாலுமே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். அவங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட பிக் ஃபேன் சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாங்க. எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சு பெங்களூர் கூட நம்ம ஹெச்ஆர் ஃபேமிலி இருக்காங்கன்ட்டு. மொத்தமா அவங்க 2 லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க. 2 லெட்டர் நம்பரும் எடுத்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு அந்த லெட்டர் எழுதின ப்ரோவும் வந்துட்டாரு. எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம். எனக்கு டைம் போனதே தெரியல. எனக்கு பெரிய சந்தோஷமே ஊர் டு ஊர் வந்துமே இவ்வளோ நமக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு நீங்க ஏன் ஒரு லெட்டர் எழுதுனீங்க? எல்லாருமே பேனட்ல தானே எழுதுவாங்கன்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். அது பார்ட் 2ல சொல்றேன்.